முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று கோத்தகிரியில் நடைபெற்ற விழாவில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு முகாமில் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் அடையாளமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் மாபெரும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடத்த ஆணையிட்டதன் பேரில் சென்னை மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையும் இணைந்து 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, பட்டமேற்படிப்பு, ITI, பாலிடெக்னிக் மற்றும் தொழிற்கல்வி படித்தவர்கள் பங்கேற்று பயன்பெறும் வகையில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இம்முகாமில் வேலை அளிப்போர் கோரும் சிறப்பு திறன்களை அறிந்து அதற்கு பயிற்சி அளிக்க ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் தொழிற்பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொள்ளவும், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க விரும்புவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் சேவையும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுய வேலைவாய்ப்பு குறித்து ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகின்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று கோத்தகிரியில் நடைபெற்ற விழாவில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடைபெற்று வரும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் தெரிவு செய்யப்பட்ட 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரைச் சேர்ந்த செல்வி மாலதி என்பவருக்கு இருங்காட்டுக்கோட்டை PHA இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பட்டதாரி பொறியாளர் பணி நியமன ஆணையையும், செல்வி RTE பணிவிழி என்பவருக்கு ஒரகடம் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் பயிற்சி பட்டய பொறியாளர் பணி நியமன ஆணையையும், திரு N ஹயாசுதீன் என்பவருக்கு இருங்காட்டுக்கோட்டை ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பயிற்சி பட்டய பொறியாளர் பணி நியமன ஆணையையும், திரு R திவாகர் என்பவருக்கு இருங்காட்டுக்கோட்டை PHA இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பட்டதாரி பொறியாளர் பணி நியமன ஆணையையும், திரு R கார்த்திகேயன் என்பவருக்கு ஒரகடம் டாம்சுலர் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பட்டதாரி பொறியாளர் பணி நியமன ஆணையையும் வழங்கி வாழ்த்தினார். பணி நியமன ஆணையை பெற்றுக் கொண்டவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். டைமோஸ்லியர் கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அவங்க ஆரம்பித்த அந்த ஜாப் ஃபேர்னால தான் கிடச்சிருக்கு. அம்மா கையில் வாங்கினது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்யூச்சரே என் கையில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அம்மா வந்து ஜாப் ஃபேர் இது கண்டக்ட் பண்ணதில் எனக்கு PHA இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்டில் ஜாப் கிடச்சிருக்கு. இது அவங்க எனக்கு ஃப்யூச்சரே கொடுத்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கையால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த CMக்கு ரொம்ப தேங்க்ஸ்.